நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவ்யா, இங்கதான் இருக்கியா? இந்தம்மா, இத பாரு. நீ நிம்மதியா தூங்கு, மனச போட்டு குழப்பிக்காத. சரி சரி, திவ்யா கீழே இருக்கா, இப்ப வந்துருவா. நீ படுத்து தூங்கு. நான் பாத்துக்கிறேன், நீ போம்மா. காவ்யா, 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 நான் தான் காவ்யா. உன்னை பார்க்க வீட்டுக்கு வரலான்னு நினச்சேன், ஆனால் சாரி காவ்யா, நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டு ஆளுங்க ஒன்னே மாதிரியே இல்லையா, புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. வீணா உனக்கு தான் சிக்கல, அதான் ஃபோன் பண்ணேன். நெஞ்சு பூராவும் உன் முகம்தான் காவியா, படம் மாதிரி. காவியா, பேசு காவியா, உன் குரலை கேட்கணும். எனக்கு சரக்கு அடிச்சாலாம் போதை இல்லை தெரியுமா, நீதான். உன் குரலை கேட்டாலே அப்படியே நரம்பெல்லாம் சட சடன்னு ஒரு மாதிரி ஆகி மயங்கிடும். பேசு காவியா. ஹலோ, நான் ஐயோ, எப்படி இருக்கு தெரியுமா, சொன்னா நம்ப மாட்டா. அப்படியே ரெக்க முளைச்சு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இத பாருங்க, நான் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. உங்ககிட்ட என்ன பேசுனா நீங்க புரிஞ்சுப்பீங்களோன்னு எனக்கு தெரியல. என் மனசுல சத்தியமா நீங்க இல்ல. நம்ப சொல்றியா? உன் மனசுல நான் இல்லாம தான் யாருக்கும் தெரியாம பாத்ரூம்குள்ள நின்று பேசுறியா? மறுபடியும் ஏதாவது சொல்லி என் மனசை உடைக்காதடி. என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நான் எப்படி தெரியுமா, 100 பேர் எழுத்து நின்னாலும் சரி அசராம சண்டை போடுவேன். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் மயங்கி விழுறேன். ஏன்? நீ என் மேல வச்சிருக்கிற காதல்னாலதான். ஐயோ, எனக்கு கொல்லாத. நானும் அதே தான் சொல்றேன் காவியா. என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? நான் இருக்கேன் காவியா. உங்க அப்பா சொல்லியிருப்பார, ஸ்டேஷன்ல உங்க அண்ணனை நான் தான் காப்பாற்றி அனுப்பிச்சேன். ஏன்? உனக்காக. இந்த ஊர்ல கடல் காத்து கூட என் ஆணைக்கு கட்டுப்பட்டு தான் நிற்கும் காவியா. உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன், என் மனசுல நீ இல்ல இல்ல இல்ல. அப்ப பாத்ரூம் மட்டும் வெளில வந்து பேசு. உங்க வீட்டு மனுஷங்க முன்னாடி என் கூட போன்ல பேசு. அது என்னால முடியாது.
ஏற்கனவே என் குடும்பம் நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். அதான் தெரியுமே, அவங்கள விட நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஐயோ கடவுளே, என்ன செஞ்சு நான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் என்ன இப்படி துரத்துற? என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உனக்கு? கதறி அழறனே, புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது. நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனே, அப்புறம் ஏன் அழுகுற? நான் உன்னை எப்படி பார்த்துக்குவேன் தெரியுமா? ராணி மாதிரி, என் தேவதை மாதிரி பார்த்துக்குவேன் சொல்லலாம். அது நீ என் உசுருடி. ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சா? ஏய், நீ போனை கட் பண்ணலாம், ஆனா என் மனசுல இருந்து உன்னை யாரும் கட் பண்ண முடியாது. மறந்துட்டியா ருக்கு? உலகத்திலே அவ ஒருத்தி தான் பொண்ணுங்கிற மாதிரி தனுஷ் சுத்தலாம். ஆனா அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ வளையிறியடா. நான் வளையலடா, அவனை என் பக்கமா வளைக்கிறேன். அவங்க மொத்த குடும்பமும் அவமானப்பட்டு சாக கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டியடா. டேய், தனுஷ் சொன்னான்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நான் ஏன் வாபஸ் வாங்கினேன் தெரியுமா? அவன் என்னை முழுசா நம்பணும், அதுக்கு தான். இப்ப நினைச்சாலும் காவியாவோட அண்ணனை கம்பி எண்ணெய் வைக்க முடியும். லேசா கழுத்துல ஒரு சின்ன கோடு போட்டு மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ண கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப அதை செய்டா. மாட்டேன். ஏன்டா? தனுஷ் சொன்னதை கேட்கலன்னு கோவப்படுவான். சிரமப்பட்டு நம்ம எல்லை கோடுக்குள்ள அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். தானா வெளில போயிடக்கூடாது. அவனுக்கு காவியா மேல இருக்க பைத்தியம் முத்தணும். காவியா கல்யாணம் நிக்கணும். என் கன்னத்துல அரைஞ்ச தப்ப நினைச்சு அவ காலம் ஃபுல்லா வெந்து சாகணும். நம்ம எல்லாரையும் அவ காலில் விழ வச்சான்ல, அதுக்கு தனுஷ் தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? அனுபவிக்கணும், ஆனா காலம் கடந்துகிட்டே போகுது. எத்தனை வருஷம் போனா என்னடா, என் நெஞ்சுக்குள்ள சுமக்கிற வடு மாறுமா? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்னனே, அந்த வலி வாழ்ற வரைக்கும் மரியாதைடா. அந்த தனுஷ் திமுறெல்லாம் நொறுங்கி நடைபோனமா அலையிற வர நான் ஓய மாட்டேன். அவன் கூடவே இருப்பேன், நிழல் மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த தனுஷ் திமுறெல்லாம் நொறுங்கி நடைபோனமா அலையிற வர நான் ஓய மாட்டேன். அவன் கூடவே இருப்பேன், நிழல் மாதிரி. உசுருக்கு பக்கத்துல நம்பிக்கையா நின்னு அவன் கழுத்தா இருப்பேன். எங்க இருந்து கத்தி வந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு புரியாம அவனும் அவன் அல்ல கைங்களும் மொழி பிதுங்கி திரியணும்டா. ருக்கு, தனுஷ் மோசமானவன். நீ உடுற மூச்சு காத்த கூட சந்தேகப்படுறவன். சின்ன சந்தேகம் வந்தாலும் சரி, உன்னை கொன்னு கடல்ல எரிய கூட தயங்க மாட்டான். போடா முட்டாள், நீ சொன்ன தனுஷ் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இருக்கிற தனுஷ் நான் வாசிக்கிற மகுடிக்கு தலையாட்டுறவன். டேய், அவன் மஞ்சள் தண்ணி தெளிச்ச ஆட்டுக்குட்டிடா. அவனே வந்து கழுத்தை நீட்டுவான், என்ன வெட்டு வெட்டுன்னு கெஞ்சுவான். டேய், உலகத்திலே பெரிய வலி எது தெரியுமா? நாம உருகி உருகி காதலிக்கிற பொண்ணு மனசுல நாம இல்லைன்னு தெரியுது. எல்லா காதலையும் அவ கால்மடி வச்சாலும் நம்மள ஒரு கேவலமான பிறவியா பார்த்து ஒதுங்கி போறதுதான். எல்லா காதலும் சுடுகாட்டு போன மாதிரி கண்ணு முன்னாடி எரியும் பார். அதான்டா வலி, உசுறு போற வலி. தனுஷ்க்கு அதான்டா தண்டனை. நாம தரப்போற தண்டனை அவனே விரும்பி ஏத்திக்க போற தண்டனை.
அது மட்டும் நடந்துச்சு. டேய், அது மட்டும் தான்டா நடக்கும். என் மனசுல எரியற தீ அது வரைக்கும் அடங்காது. அந்த வெறி அடங்க காவியா கண்ணீர் வேணும். உசுரோட இருக்கிறோமா செத்து போயிட்டோமான்னு தெரியாம அல்லாடணும். நரகம்னு ஒண்ணு இருந்தா அது இதானு நம்பணும். நம்புவாடா. நம்மள அவமானப்படுத்தின அந்த 2 பேரும் வெவ்வேறு திசையில 2 கண்ணு முன்னாடி எரிஞ்சு சாம்பலாய் உதிருவாங்க. இது சத்தியம். நம்ம குலசாமி 3 புலி கருப்பு மலை சத்தியம்டா. அண்ணா எங்கடா இருக்க? தோனா ரூமுக்கு வெளியில. என்ன விஷயம்ண்ணா? சும்மா தான் கூப்பிட்டேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். இதோ 2 நிமிஷத்துல வந்துடுறேண்ணா. வருவியா? அண்ணா வரேண்ணா. வா வா. பாத்தியா, அவன் ரிமோட்டே என் கையிலடா. வரேன். இவன் ஃபோன் பண்ணதை வீட்ல சொல்லலாமா வேண்டாமா? இவனால என் அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்ல. ஹலோ. குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? நதிங். போய் இல்ல, நான் போய். என்ன அழுதியா? இப்ப இல்ல. நேத்து நைட்டா? தூங்கல? நான் ரொம்ப சிரமப்படுவேன் போல இருக்கு. ஏன்? இல்ல, நடந்தது ஒரு சின்ன விஷயம். இதுக்கே ராத்திரி பூரா தூங்காம அழுதுட்டு இருந்திருக்க. நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு பிறகு செல்லம்மா கூட உங்ககிட்ட சண்டை போட முடியாது போல இருக்கு. என்ன சத்தத்தையே காணோம்? நான் சிரிச்சேன். சத்தமா சிரிச்சா நானும் கேட்டிருப்பேன்ல. என்ன கிண்டலா? இல்லப்பா, போன்ல பார்க்க முடியாதுல்ல, கேட்க தானே முடியும். ஹலோ. முறைச்சியா? காவியா, சொல்லுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். காவியா, என்ன பண்ற? இல்ல, யோசிக்கிறேன். ஆசையா பேசலான்னு கால் பண்ணா இப்படி பாதி பணத்தை சைலண்டா இருந்தா கரைச்சிட போல இருக்கே. இந்த பாரு, நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம், நானே சொல்றேன். இன்னைக்கு என் பர்த்டே. ஓஹோ. என்ன ஓஹோ? ஐயோ சாரி. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அவ்வளவுதானா? பர்த்டேக்கு இதுதானே சொல்லுவாங்க. கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? தரலாமே. தரலாமே, கொடுங்க. ஹலோ, போன்ல எப்படி gift கொடுக்கறது? நேர்ல வாங்க. பிறந்த நாள் எனக்குமா, நீ தான் என்ன தேடி வரணும். இங்க பாரு, நீ எங்க வீட்டுக்கு வர. நானா? ஆமா, அதுக்கே இவ்வளவு பெரிய ரியாக்ஷன்? இல்ல, நான் எப்படி? இங்க பாரு, போன அப்பா கிட்ட கூட. ஐயோ, அப்பா கிட்டயா? கீழே பாட்டி இருக்காங்க, திட்டுவாங்க. இங்க பாரு, எனக்காக ஒரு சின்ன திட்டு கூட வாங்க மாட்டியா? என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோ? இல்ல, நான் கீழே போய் அப்பா கிட்ட தரேன். ராமநாதா, காவியா கல்யாணம் முடிஞ்ச கையோட திவ்யா கல்யாணத்தையும் முடிச்சிடணும். முதல்ல பெரியவளுக்கு நல்லபடியா முடியட்டும். அப்புறம் எனக்கு போ. உனக்கு என்னடா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சா போச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, போன் பா. யாருமா? கணேஷ், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்படியா? ராமநாதா, அந்த போனை என்கிட்ட கொடு. பாட்டி, இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. எதுவும் நீ சும்மா இரு, எனக்கு பேசிக்க தெரியும். ஹலோ. ஹலோ பாட்டி. இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்யா. காவியா சொன்னா இன்னைக்கு உங்க பிறந்த நாளாமே. ஆமாம் பாட்டி. வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ் பாட்டி. இருங்க, உங்க மாமனார் கிட்ட தரேன். மாப்ள, many more happy returns of the day.
தேங்க்ஸ் மாமா. என்னங்க என்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். தம்பி நான் அத்தை பேசுறேன். வாழ்த்துக்கள். ஆ தேங்க்ஸ் அத்தை. மா போன் என்கிட்ட கொடுமா. இந்த ஹாய் கணேஷ், நான் அரவிந்த் பேசுறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். டேய் கட்டிக்க போறவளுக்கு ஃபோன் பண்ணா அதை எல்லாரும் பங்கு போட்டுக்கிறீங்களே, போன் அவகிட்ட குடுறா. யார் கூடப்பா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா காவ்யா ஃபேமிலிப்பா, பர்த்டே இல்ல. குடு 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 குடு. கணேஷ் ஒரு நிமிஷம் இருங்க, காவியாட்ட கொடுக்குறேன். ஹலோ தம்பி, நான் சுந்தரேசன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க அங்கிள். ராமநாதன் இருக்காரா? இருக்காரு. ஒரு நிமிஷம். அப்பா அங்கிள் பேசுறாரு. ஹலோ சார். ராமநாதன், ஐ எம் சோ சாரிப்பா. ஐயோ என்னங்க இது? நோ நோ, நேத்திக்கு நான் நடந்துக்கிட்டது தப்பு தான்ப்பா. ஏதோ ஒரு டென்ஷன். கணேஷ போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனா ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. பரவாயில்லைங்க சம்பந்தி, உங்க இடத்துல நான் இருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பேன். எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. நான் நம்ப மாட்டேன். ஐயோ சம்பந்தி, நான் நிஜமா தான் சொல்றேன். அப்படின்னா இன்னைக்கு உங்க ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு இங்க வரணும். வந்தா நான் நம்புறேன். இன்னைக்கு என் வீட்டுல உங்க எல்லாருக்கும் விருந்து. நிச்சயமா வரேன் சம்பந்தி. என்னது? இல்ல இல்ல, நிச்சயமா வர்றோம் சம்பந்தி. அது நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். சரிங்க சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. என்னப்பா? அம்மா, சம்பந்தி அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்காருமா. அப்படியா? அப்பா அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாருங்களேன். விருந்துக்கு போறது தானே? அது இல்லப்பா, நைட்டுக்கு சமையல் வேலை மிச்சம்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ஏன்னா இப்படி ஆயிட்ட? எப்படி ஆயிட்டான்? இல்ல முன்னெல்லாம் தனியா சிரிச்ச வானத்தை பார்த்த, இப்ப என்னடா அண்ணா ஒரு முக்கியமான இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன்னு இங்க இழுத்துட்டு வந்திருக்கேனா? அதுவும் பூட்டின வீட்டை பாக்குறதுக்கு. ஏன் பூட்டின வீட்டை பார்த்தவங்கன்னா அவிஞ்சிருமா? அதுக்கு ஆள் இல்லாத வீட்டை வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறதுக்கு நாங்கன்னா லூசா? ஏய் அப்ப நான் லூசா? இது சரியில்லைண்ணே. எதுடா சரியில்லை? இப்படி மடக்கி மடக்கி கொக்கி போடுறது. என்னண்ணே தலையாட்டினா? டே ருக்கு அண்ணா, இவங்கள என்னடா பண்ணலாம்? டக்குன்னு ஒரு கொடூர தண்டனை ஒன்று சொல்லு பார்க்கலாம். அண்ணா இதெல்லாம் ரொம்ப அக்கிரமண்ணே. டேய் நான் ஏன் கூட்டு வந்தேன், எது கூட்டு வந்தேனே கேட்காம உங்க சௌரியத்துக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? டே ருக்கு அண்ணா சொல்றா. அண்ணா எனக்கும் புரியலண்ணா. என்ன தண்டனை தரல நீ நினைக்கிற? ருக்கு, உன்னையெல்லாம் நான் நிறைய தடவை காப்பாத்தி விட்டுருக்கேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்படி அண்ணன்கிட்ட உசுப்பேத்தி விடாத. ஏய் அப்ப நான் என்ன தூக்கத்துல தெரியுறேனா? நான் எப்பனே அப்படி சொன்னேன்? அப்பா இவனை என்னை உசிப்பிடுன்னு சொல்ற? தெய்வமே முடியல. இப்படி பேசிய கொள்றதுக்கு தண்டனையே பெட்டரு. டே ருக்கு, நீ தண்டனையை சொல்றா. டேய் என்னடா அப்படி பாக்குற? அண்ணா இவன் நடு மண்டையில ஆணி அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுருவோம். டெய்லி கேலண்டர் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு கிழிச்சு விளையாடுவான். அப்போ இவன்? அண்ணா வேண்டானே, ரொம்ப கொடூரமா யோசிக்கிறானா இவன். எங்களுக்கு என்ன தண்டனை நானே சொல்லிடுறேனே. அண்ணா என்னண்ணா? டேய் இது புதுசா இருக்குல்ல? தப்பு பண்ணவன தண்டனை முடிவு பண்றது. ஆமாண்ணா. ஆனா ஒண்ணுண்ணே, மறுக்காம தண்டனை நிறைவேற்றிடணுண்ணே. சரி சொல்லு. சத்தியம் பண்ண. ஏய் சொல்ற. எங்களை மன்னிச்சிட்டுனே. எங்களுக்கு ஏத்த ஒரே தண்டனை இந்த உலகத்துல இது ஒண்ணுதான். தயவு செய்து சரின்னு சொன்னேன். சரி பொழைச்சு போய் தொலைங்க. இப்ப சொல்லுண்ணே, என்ன விஷயமா இங்க வந்தோம்? டேய் அண்ணி வீட்டுக்கு அண்ணன் எதுக்கடா வரும்? எல்லாம் அண்ணிய பார்க்கத்தான். அதான் வீடு பூட்டி இருக்கடா. எங்கண்ணா போயிருப்பாங்க? தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. இப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? டேய்
இவங்க 2 பேர்த்தையும் காதுல விஷத்தை ஊத்தி கொள்ளணும்டா. அண்ணா விஷத்தை வாயில தானே ஊத்துவாங்க. டேய் அது லேட்டா சாரவங்களுக்குடா, காதுல ஊத்துனாதான் சீக்கிரமா சட்டுன்னு போயிருவாங்க. அண்ணன் உருவாக்குற வழிய கத்துக்கிட்டாரோ இல்லையோ, கொலை பண்ற வழிய நல்லா தெளிவா கத்துக்கிட்டு இருக்காரா. டே ருக்கு, நம்ம குருவிங்க அவனுக்காக போனை போடு. சரிண்ணா. என்ன சரிண்ணா? எதுக்குன்னு கேட்க மாட்டியா? ஏன் கேட்கணும்? எனக்கு தான் தெரியுமே, அண்ணி வீட்டில் எல்லாரும் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்கணும். டேய் என்னை விட அதிகமா படிச்சுட்டேங்கிற திமிர்ல அறிவை அவுத்து விடாதடா, புரியுதா? டேய் நீ படிச்சியா? அவனை விட ஒரு வகுப்பு கம்மி. அவன் எவ்வளோடா படிச்சிருக்கான்? என்னை விட ஒரு வகுப்பு ஜாஸ்தி. டேய் இங்க வா. கூப்பிட்டீங்களாண்ணே? அப்துல் கலாம் கருவாட்டு தலை. போடா பொசிஷன்ல நில்றா. ஏய் நீ வா. வேணாண்ணே வாடா. அப்படியே ஒரு யூ டர்ன் போடு. உன்னை நம்பி தானே திரும்புறேன். மெல்ல சேஃபா, இன்னும் கொஞ்சம் 20 டிகிரிமா. 20 டிகிரி பெரிய உஷாரா இருக்கும். டேய் டேய் ஓ பொசிஷன் இங்கடா, இங்க நில்றா. சாமி டேய் என்னடா? ஒன்னதான்டா கேக்குறேன். கணேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்களா? என்ன பண்ணலாண்ணா? என்ன பண்ணலாமா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடலாம்டா.